ஹலோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஹாஸ்டலில் ஒரு சைடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நாங்கள் பாதியில் வந்திருப்போம். ஒரு இல்லை போயிட்டு பாதியில் வந்திருப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ கடைசி வரைக்கும் போக போகிறோமா இல்லையாங்கிறது அந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் இன்னொரு மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்துருவோங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டோம். பட் எல்லோரும் வரேன்ட்டு கடைசியில் லைட்டு இங்கே திருப்பட பயமாக இருக்குடா இல்லையா. இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அப்படியே அந்த கட்டில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா அதே அதே இதுதான். இந்த ஒரு ரூமும் கடந்துருவாங்க. உன் லைட் ஆன் பண்ணுறான். என் லைட் ஆன் பண்ணவா? லைட் அதுவும் ஆஃப் ஆகிடுறா. ஆஃப் ஆகுதா? உன் லைட்டை ஆன் பண்ணால் தான் நல்லா தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த ரூம் நேற்றுக்கு பார்த்துருவோம். ஸோ இந்த ரூம்லாம் க்ளீனாக தாங்க இருக்குது. அதே ஷூ இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஷூவில் தொட்டு பார்க்கலாம். ஷூவில் இது பயங்கரமாக தான் இருக்குது. சவுண்டு கேட்குதா? அது வேற சவுண்டா? ஏன்டா போய் இருக்கா? ஆமாம், அடுத்த ரூம் பார்ப்போம். நேற்றுக்கு இந்த அளவு இல்லை. நேற்றுக்கு ரொம்ப ஏதோ நேற்று இந்த ரூம் திறந்து கிடந்துச்சு. ஆமாங்க, நேற்று இந்த ரூம் திறந்து கிடந்துச்சு. இன்னைக்கு பூட்டி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ இங்கே பாருங்கள், ஏதோ ரெக்கையாக கிடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல. சின்னடா அது என்ன கிடக்குன்னு தெரியல. எவனோ முடி இது பண்ணியிருக்கான் போல. முடி அடிப்படி சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3வது ரூமுக்கு வந்துட்டோம். 3வது ரூமில் தான் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ எடுக்க போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன், உனக்கு வாங்கப்பா அப்படின்னா தயவுசெய்து போயிருங்க. உங்களுக்கு தெரிய விடாதீங்க. ஏன்னா முடியல காய்ஸ், ரொம்ப பயமாக இருக்குது. மணியை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மணியை பாருங்கள் காய்ஸ், 11:58. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12 ஆக போகுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நேற்றுக்கு திறந்தது இந்த ரூம் தானே. இது திறந்தது அந்த பின்னாடி உள்ளது. இதான் மன தைரியத்தோடு இந்த ரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். தொற ஸோ பார்த்தீங்கன்னா சன்னில் எனக்கு சின்ன பயம் இருக்குது. என்னன்னா திடீர்னு ரூம்குள்ளே வரோம், ஏதாவது ரூம் வந்து கூட்டிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது வயசு. அவ்வளோதான் வயசு. இன்னும் எத்தனை ரூம் இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஒரு ரூமு, அந்த ஒரு